அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 10. சிம்னிஸ். இன்ஸ்பெக்டர் பேட்கோர்த்தி அலுவலகத்தில் இருந்தார். நேரம் காலை 8:30. இன்ஸ்பெக்டர் பேட்கோர்த்தி நல்ல நெட்டையான கொழுத்த அதிகாரி. கழுத்தறுக்கும் கேஸ்கள் எதிர்ப்படும்போது மூச்சு விட திணறும் ரகம். அவருக்கு உதவியாய் இன்றைய டியூட்டியில் கான்ஸ்டபிள் ஜான்சன். தொழிலுக்கு மிக புதுசு. கீழே தாழ்ந்தது போன்ற நீல மூக்கு கொண்ட முகம், மனித கோழி மாதிரி. டேபிளில் இருந்த டெலிபோன் தற்போது அலற அதனை மெடுக்கான இறுக்கத்தோடு கையில் எடுத்தார் இன்ஸ்பெக்டர். எஸ், மார்க்கெட் பேசின் போலீஸ் ஸ்டேஷன் தான். இன்ஸ்பெக்டர் பேட்கோர்த்தி பேசுறேன். என்ன? இன்ஸ்பெக்டரின் நடவடிக்கையில் சிறு மாற்றம். சொல்லுங்க லார்ட். நானே தான் பேசுறேன் லார்ட். நீங்க சொல்வதை என்னால அர்த்தப்படுத்திக்க முடியலையே லார்ட். அப்படியா? நீண்ட இடைவேளை விளைந்தது. அதில் இன்ஸ்பெக்டர் கூர்மையாய் கவனித்தார். வழக்கமாய் உணர்ச்சிகளற்றே இருக்கும் அவருடைய முகத்தில் வகை வகையான உணர்வுகள் வந்து போயின. பிறகு உடனே மை லார்ட் என்ற அறிவிப்போடு ரிசீவரை அதனிடத்தில் ஒப்படைத்தார். முகம் எங்கும் முக்கியமான வேலை என்ற துருதுருப்பான ஒப்புதலோடு ஜான்சன் பக்கம் திரும்பினார் இன்ஸ்பெக்டர். லார்ட் இல்லத்திலிருந்து சிம்னிஸ் கொலை கொலை என அதையே ஜான்சனும் எதிரொலித்தான், அவரை போன்ற துள்ளலோடு. கொலையே என்று முடித்தார் இன்ஸ்பெக்டர் முழு திருப்தியோடு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கொலையும் நடந்தது கிடையாது. அந்த டாம் பையன் அவனோட ஸ்வீட் ஹார்ட்டை சுட்ட வழக்கை தவிர. அது ஒரு வகையில பரபரப்பான கொலையே கிடையாதையா. இது நமக்கு ஒரு நிஜ தீனி என்றார் இன்ஸ்பெக்டர் அவன் சொன்னதை மறுத்து. அதற்கு அவனை தொங்க விடல என ஜான்சன் ஏற்றுக்கொண்டார். ஆனா இது நீங்க சொல்ற மாதிரி நிஜ த்ரில்லா சார்? ஆமாம் ஜான். லார்டோட ஒரு விருந்தாளி அயல் நாட்டுவன் போல தெரியுது. சுட்டப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கான். பக்கத்திலேயே திறந்த ஜன்னல், வெளியில சில காலடி தடங்கள். வேற நாட்டில இருந்து வந்து சாகணும்னு அவன் விதி என வருத்தமாய் சொன்னான் ஜான்சன். இதை உள்வாங்கிக்க முடியாம இருக்கார் லார்ட் என தொடர்ந்த வண்ணம் இருந்தார் இன்ஸ்பெக்டர். டாக்டர் கார்ட்ரைட்டையும் கையோடு பிடிப்போம், நம்ம கூடவே கூட்டிட்டு போவோம். ஓ, அந்த காலடி தடங்களை யாரும் அழிச்சிடாம இருக்கணும். இன்ஸ்பெக்டர் பேட்கோர்த்தி சொர்க்கத்தில் இருந்தார். கொலை, அதுவும் சிம்னிஸில். இன்ஸ்பெக்டர் பேட்கோர்த்தி இக்கொலை வழக்கின் பொறுப்பில். போலீஸுக்கு பலமான ஒரு சாட்சி உள்ளது. பரபரப்பானது. ஆஹா, பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு. மேற்சொன்ன இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் இன்ஸ்பெக்டர். ஸ்காட்லாந்து யார்டின் அத்தோட மூக்க உள்ளே நுழைக்கலாதான். இந்த சிந்தனை அவரின் ஊக்கத்தை குறைத்து விட்டது போலிருந்தது. ஆனால் கொலைக்கான சூழ்நிலையை வைத்து பார்த்தால் நிச்சயமா இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. டாக்டர் கார்ட்ரைட் டிஸ்பென்சரில் காரை நிறுத்தி கொண்டார்கள். இளையவனாக இருந்த டாக்டர் அதில் கூர்ந்த ஆர்வத்தை காட்டினார். ஜான்சனின் அணுகுமுறை போலவே இருந்தது டாக்டருடையதும். தேங்க்யூ கடவுளே என்றார் அவர். நாம கிரைம் அதிகாரிங்கன்னு பேரு, ஆனா இது வரைக்கும் ஒரு கொலை நம்ம கைக்கு வரல, அந்த டாம் கேஸை தவிர. மூவரும் டாக்டருடைய சின்ன காரில் ஏறிக்கொண்டு சுறுசுறுப்பாய் சிம்னிஸ் நோக்கி பயணமானார்கள்.
ஜாலி கிரிக்கெட்டர்ஸ் என்னும் லோக்கல் விடுதியை அவர்கள் கடக்கும்போது அந்த நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த ஒருவனை டாக்டர் கவனித்தார். அந்நியன் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் ஜம்முன்னு இருக்கான். எத்தனை நாளா இங்க இருக்கான்? இங்க ஜாலி கிரிக்கெட்டர்ஸ்ல தங்கிட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதெல்லாம் எனக்கு விந்தையா இருக்கு. இந்த பகுதியில இந்த அந்நியனை நான் பார்த்ததே கிடையாது இதுவரைக்கும். சோ நேத்து ராத்திரி தான் இவன் வந்திருக்கணும். இவன் ட்ரெயின்ல வரல என்றான் ஜான்சன். ஜான்சனின் சகோதரன் இங்குள்ள ரயிலடியின் போர்ட்டர் உத்தியோகம் பார்ப்பதால வந்து போவோர் பற்றி நல்லபடியாகவே தகவல்கள் ஜான்சனுக்கு கிடைத்துவிடும். நேற்று சிம்னிஸுக்கு வந்தது யார் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். லேடி ஏலின். இவங்க 3:40 வண்டியில இருந்தாங்க. அவங்க கூட 2 ஜென்டில்மேன், ஒரு அமெரிக்கன், இன்னொருத்தன் ஒரு இளைய ஆர்மி பையன். 2 பேருமே வேலையாட்கள் யாரையும் துணைக்கு கூட்டி வரல. லார்ட் 5:40 வண்டியில வந்தார். கூடவே இன்னொரு அயல்நாட்டு மனுஷன். அந்த ஆள் தான் சுடப்பட்டிருக்கணும். இவனுக்கு ஒரு வேலைக்காரன் கூட வந்திருந்தான். மிஸ்ஸஸ் ரேவல் 7:25 வண்டியில வராங்க. இதே வண்டியில வழுக்கை மண்டையும் கொக்கி மூக்கா இருக்கும் இன்னொருத்தனும் வந்திருக்கான். மிஸ்ஸஸ் ரேவலோடைய வேலைக்காரி 8:56 வண்டியில வரா. ஜான்சன் மூச்சு காற்றுக்காக கொஞ்சமாய் நிறுத்தினான். ஜாலி கிரிக்கெட்டர் விடுதிக்கு யாரும் வரலையா? ஜான்சன் மறுப்பாய் தலையசைத்தான். அப்ப அவன் கார்ல வந்திருக்கணும் என்றார் இன்ஸ்பெக்டர். ஜான்சன், திரும்பும் வழியில நீ ஜாலி கிரிக்கெட் விடுதியில விசாரணைகளை நடத்தணும்னு குறிச்சு வச்சுக்கோ. அயல் நாட்டிலிருந்து வந்தவனா இருக்கலாம். ஏதோ இது ஒரு சரியான புத்தி கூர்மையான வாக்கியம் என்பது போல தனக்குத்தானே ஒப்புதலாய் தலையசைத்துக் கொண்டார் இன்ஸ்பெக்டர். கார் சிம்னிஸ் முன் கேட் அருகே தோட்டப் பகுதியில நுழைந்து கொண்டிருந்தது. கொழித்து நின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வளாகத்தின் விவரிப்புகளை முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதிகள் என்னும் எந்த புத்தகத்திலையும் பிடிக்கலாம். இங்கிலாந்தின் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் என்னும் புத்தகம் ஒன்றில் இது 3வது இடமாக இடம் பிடித்துள்ளது. வியாழக்கிழமைகளில் மட்டும் பப்ளிக் வந்து இதன் அழகை பார்த்து செல்ல சிம்னிஸின் சில குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் திறந்திருக்கும். இப்படியெல்லாம் புகழ் பறந்து கிடப்பதால சிம்னிஸ் பற்றி தனியா விவரிக்க வரிகள் ஒதுக்குவது அதிக பிரசங்கித்தனமாகிவிடும். பிசக்கற்ற மரியாதையோடு இயங்கிய ஒரு பட்லரால் வாசலிலே மூவரும் வரவேற்கப்பட்டார்கள். இந்த சிறப்புமிக்க பகுதியில் ஒரு கொலை என்பது நாங்கள் பழக்கப்படாதது என்றான் அவன் பவ்யமாய். ஆனா இது பாவம் நிறைஞ்ச யுகம். லார்டு உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கார். இந்த பக்கம் பிளீஸ். அனைத்து பிரம்மாண்டங்களிலிருந்தும் தப்பித்த லார்ட் கேட்டர்ஹாம் அடைக்கலம் புகுந்திருந்த ஒரு சின்ன அறைக்கு இவர்களை அழைத்து போய் அறிவித்தான் பட்லர். இன்ஸ்பெக்டர், கடைசியில வந்துட்டீங்களா? இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க கார்ட்ரைட்? இது உயிரை வாங்க போற பிசினஸ் இல்லையா? நிச்சயமா. சே. தன் தலைமயிருக்குள் கையை விட்டு அதனை கோதி முள்ளம்பன்றி கூச்சங்கள் போல நிற்குமாறு ஆக்கிக் கொண்டார் லார்ட் கேட்டர்ஹாம். குதிப்பில் இருந்தார். வந்த வேலை முதலில் என்ற தினசில் பாடி எங்கிருக்கிறது என்று கேட்டார் டாக்டர். இப்படி ஒரு நேரடியான கேள்வியை கேட்டதால் விடுதலையாய் உணர்ந்தவரை போல அவரை திரும்பி பார்த்தார் லார்ட் கேட்டர்ஹாம். மீட்டிங் போட எல்லோரும் சந்திரிக்கும் அறையில ஜஸ்ட் அங்கேதான் அது இருக்கு. நான் யாரையும் அதை தொடவே விடல. சரிதானே? ரொம்ப சரி மைலாட் என்றார் இன்ஸ்பெக்டர் ஒப்புதலாய். ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் அவர் எடுத்துக்கொண்டார். யார் உடலை கண்டுபிடிச்சது? நீங்களா? அடக்கடவுளே,
நோ 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 என்று விட்டார் லார்ட் கேட்டர்காம். காலங்காத்தாலே முழிச்சுக்கும் பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாது போல. ஒரு வேலைக்காரி பார்த்திருக்கா, அப்படி ஒரு அலறலை அவ வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு ஓடி வர நான் எழுந்து இறங்கி போனேன். அங்கே அது இருக்கு. அது உங்க விருந்தினர்கள்ல ஒருத்தர்னு நீங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? தட்ஸ் ரைட் இன்ஸ்பெக்டர். பேர்? இந்த மிக சுலபமான கேள்வி லார்ட் கேட்டர்காமை மனக்லேசத்துக்குள்ளாக்குவதாய் தோன்றியது. ஓரிரு முறை அவர் வாயை திறந்தார், பிறகு மூடிக்கொண்டு விட்டார். கடைசியாய் அவர் சுரத்தற்று கேட்டார், அதாவது அதாவது அவருடைய பேர் என்னன்னா கேட்டீங்க? எஸ் மை லார்ட். வெல் என்ற கேட்டர்காம் விடை தேடுபவரை போல சுற்றி வர ஒரு முறை பார்த்து கொண்டார். அவரோட பேரு பேரு ஆமா, எஸ், கவுண்ட் ஸ்டான்லி லெஸ். லார்ட் கேட்டர்காமின் நடவடிக்கையில் விளக்க முடியாத போக்கு தென்பட தனது பென்சிலால் எழுதி கொண்டிருப்பதை கூட நிறுத்திவிட்டு அவரை பார்த்து முறைக்கலானார் இன்ஸ்பெக்டர். ஆனால் அந்த சமயத்தில் ஏற்பட்டிருந்த இறுக்கத்தை போக்கும் நல்வரவாக ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்தது. கதவு திறக்கப்பட ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவள் உயரமாகவும் ஒல்லியாகவும் தூக்கலான மாநிறம் கொண்டு கிட்டத்தட்ட ஆண் போன்ற முகசாயலில் துணிகர பெண்ணாய் தோன்றினாள். இதுதான் லேடி எய்லின் பிராண்ட், பொதுவா பண்டில் என்று அறியப்பட்டுள்ள கேட்டர்காமின் மூத்த மகள். மற்றவர்களை பார்த்து ஒப்புதலாய் ஒரு முறை தலையசைத்த அவள் நேரடியாய் அவளது அப்பாவிடம் பேச துவங்கிவிட்டாள். நான் அவனை பிடிச்சிருக்கேன். கையும் களவுமா கொலையாளியே அப்பெண் பிடித்து விட்டாள் என்ற கருத்தில் இன்ஸ்பெக்டர் எழுந்து முன்னுக்கு போகும் அளவுக்கு ஆளானார். ஆனால் உடனேயே அவள் சொல்லிக் கொண்டிருந்த அர்த்தம் முழுக்கவும் மாறுபட்ட ஒன்று என்பதை அவர் உணரும்படி நேர்ந்தது. லார்ட் கேட்டர்காம் ஒரு நிம்மதி பெருமூச்சினை வெளியிட்டார். நல்ல வேலை பண்ண. என்ன சொன்னாவன்? அவர் உடனடியா வரார். ஆனா இதுல நாம கூடுமான மட்டும் ரகசியம் காக்கணும், சரியா? உடனடியாய் எரிச்சலானார் கேட்டர்காம். இப்படிப்பட்ட முட்டாள்தனமான பேச்சை தான் இந்த சார்ஜ் லோமெக்ஸ் பேசி தொலையும். எப்படியோ தொலையட்டும். அவர் வந்து சேர்ந்ததும் இதை நான் கை கழுவி அவர் தலையில கட்டிடுவேன். இப்படி சொல்வதிலேயே அவருக்குள் ஒரு சிறு குதூகலம் பூத்தது போலிருந்தது. அப்ப கொலையாகியுள்ள இந்த நபரின் பெயர் கவுண்ட் ஸ்டான்லி லெஸ் என விசாரணை செய்தார் டாக்டர். மின்னலென ஒரு பார்வை பரிமாற்றம் அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையே இடம்பெற்றது. பிறகு அப்பாக்காரர் மிடுக்காய் சொன்னார், சர்டன்லி, அப்படித்தானே நான் சொன்னேன். முன்னாடி சொன்னபோது சொன்ன விதத்துல நீங்க நிச்சயமா இல்லாததாலேயே கேட்டேன் என விளக்கினார் கார்ட்ரைட். சொன்ன டாக்டர் ஒரு முறை கண்ணடிக்க அவரை வெறுப்பாய் முறைத்தார் லார்ட். பின் சந்திப்பு நடக்கும் பகுதிக்கு போலாமே என்றார். அவரை எல்லோரும் தொடர இன்ஸ்பெக்டர் அவர் அருகே உரிய கண்கொத்தி பாம்பு பார்வையை நடக்கும் வழி நெடுக்கலும் நாற்புறமும் வீசியபடி நடந்தார். ஏதோ கதவுக்கு பின்னாலோ அல்லது தொங்கும் படம் எதிலாவதோ ஏதாவது ஒரு குழு கிடைக்கலாம் என்பது போல. தனது சட்டை பையிலிருந்து ஒரு சாவியை எடுத்து கேட்டர்காம் கதவை திறந்துவிட அது மெல்லமாய் உள்வாங்கி வழிவிட்டது. விசாலமான உயரம் கொண்ட ஒரு பெரிய அறைக்குள் அவர்கள் நுழைந்திருந்தனர். அதில் கம்பிகளற்ற வெறும் கதவுகள் மட்டுமே கொண்டிருந்த 3 பிரெஞ்சு ஜன்னல்கள் அந்த பக்கத்திலிருந்து மாடி டெரஸ்டுக்கு வழி பண்ணி தந்தன. அங்கு நன்கு பிரதிபலிக்கும் பெரிய டேபிள்களும் ஓக் மரத்தால் பண்ணப்பட்ட பல வளமான அலமாரிகளும்
டிராயர்களும் அழகு மிகு பழமை பொதிந்த நாற்காலிகளும் இருந்தன. மறைந்து போய்விட்ட கேட்டர்காம் பரம்பரையின் முன்னோர்களின் ஓவியங்கள் சுவரில் நிறைய இடம்பெற்றிருந்தன. இடப்புற சுவர் அருகே கதவுக்கும் ஜன்னலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கைகள் இரண்டும் விரிந்து தொங்கிய நிலையில் ஒரு மனிதன் மல்லாக்க விழுந்து கிடந்தான். டாக்டர் கார்ட்ரைட் நடந்து போய் உடலுக்கு அருகில் முட்டியிட்டு அமர்ந்தார். இதே நேரத்தில் ஜன்னல்கள் வரை போயிருந்த இன்ஸ்பெக்டர் அப்பகுதியினை பரிசோதனை இட்டார். நடு ஜன்னல் மூடப்பட்டிருந்தது, ஆனால் தாழிடப்படவில்லை. வெளியில் இருந்த படிக்கட்டுகளில் ஜன்னல் வரை நீண்டு வந்த காலடி தடங்கள் இருந்தன. இன்னொரு செட் காலடி தடங்கள் ஜன்னலில் இருந்து விலகி வெளியே போயின. துல்லியமா தெரியுது என்று ஆமோதிப்பாய் தலையசைத்தபடி சொன்னார் இன்ஸ்பெக்டர். ஆனா உள்ளேயும் அல்லவா காலடி தடங்கள் இருந்திருக்கணும். ஆனா இங்க தரை படு சுத்தமால இருக்கு. இதை என்னால விளக்க முடியும்னு நினைக்கிறேன் என எடை புகுந்தாள் பண்டில். உடலை பார்ப்பதற்கு முன்னாடியே வேலைக்காரி அறையின் பாதி பகுதியை மெழுகி முடிச்சிருக்கா. அவ உள்ளே வந்தப்ப இருட்டா இருந்திருக்கு. நேரா ஜன்னலுக்கு போனவ திரை சிலையை விளக்கிட்டு தரையில வேலையை ஆரம்பிச்சிருக்கா. அதனால அறையின் அந்த பகுதியின் டேபிள்ல மறைக்கப்பட்டிருக்கும் உடலை அவ பார்க்கல. அதோடு முகத்துக்கு முகம் நெருங்கி போற வரைக்குமே அவ கவனிக்கல. இன்ஸ்பெக்டர் ஏற்றுக்கொண்டு தலையசைத்தார். எப்படியாவது தப்பித்து விலகினால் போதும் என்ற துடிதுடிப்பில், வெல் என்ற கேட்டர்காம், உங்களை இங்கேயே விட்டுட்டு வைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்றார். உங்களுக்கு வேணும்னா என்னை கூப்பிடலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ்டர் சார்ல்ஸ் லோமக்ஸ் அப்பே பகுதியிலிருந்து வந்துடுவார். அவர் என்னால சொல்ல முடிந்ததை விட ரொம்ப சிறப்பாவே உங்களுக்கு சொல்வார். இது அவரோட பிசினஸ். என்னால விளக்கமெல்லாம் தர முடியாது, ஆனா அவரால முடியும். இதற்கு மறு பதிலெல்லாம் எதிர்பாராமல் வழுக்கலாய் போய்விட்டார் லார்ட். பாழாய் போற லோமக்ஸ் என்று குற்றம் சுமத்தினார். இதுல போய் என்ன சிக்க வச்சு? என்னடா ரெட்வெல்? நரைத்திருந்த பட்லர் மரியாதையாய் பேசினான். உங்களுக்கு மட்டும் காலை சுற்றின்றி நேரத்தை சற்று முன்னாடியே மாற்றி அமைக்கும் சுதந்திரத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மயிலாட். எல்லாம் டைனிங் டேபிள்ல சுட சுட இருக்கு மயிலாட். இப்போதைக்கு என்னால எதையும் சாப்பிட முடியும்னு தோணல என்று இருளடைந்து சொன்னார் கேட்டர்காம் டைனிங் ஹால் நோக்கி நடந்தபடி. தற்சமயம் பண்டில் அவளுடைய கையை அப்பாவின் கைகளுக்குள் வளையமிட்டுக் கொள்ள இருவருமாய் ஒன்றாய் உள்ளே நுழைந்தனர். அங்கு வெள்ளி தட்டுகள் போட்டு மூடப்பட்ட பாத்திரங்களில் பதார்த்தங்கள் இருந்தன. ஒவ்வொன்றாய் திறந்து பார்த்தபடி ஹாம்லெட் என்றார் கேட்டர்காம். முட்டைகள், வறுத்த மாமிசம், பொரித்த பறவை, குளிர் வாத்து. இதுல எதுவும் எனக்கு வேணாம் ரெட்வெல். குக்கிட்ட சொல்லி எனக்காக ஒரு முட்டையை வதக்க சொல்லு. ரொம்ப நல்லது மயிலாட். ரெட்வெல் விலகி போய்விட்டு லார்ட் கேட்டர்காம் அவன் சொன்ன வகையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தட்டில் போட்டுக்கொண்டு காஃபியும் ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு நீளமான டைனிங் டேபிள் அருகே உட்கார்ந்தார். பண்டில் அங்கு ஏற்கனவே முட்டை மற்றும் இறைச்சிகளோடு விளையாடி கொண்டிருந்தாள். வாய் நிறைய அடக்கி கொண்டு பசி உசுர போகுது என்றாள் அவள். ஆஹா, நடப்பதெல்லாம் செம்ம த்ரில். உனக்கு அப்படித்தான் கண்ணு இருக்கும் என்று குற்றம் சுமத்தினார் அப்பா. இளங்கன்று பயமறியாது, எப்பவுமே தேவை த்ரில். ஆனா என்னோட உடல்நிலை அப்படி கிடையாது. எல்லா கலைகளையும் விட்டுடுங்க. இதைதான் டாக்டர் வில்லி சொன்னார். கவலைகளை விட்டுடு. அவரோட கன்சல்டிங் அறையில் ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டு கவலைப்படாதேன்னு உபதேசம் பண்ணுவது படு சுலபம்தான். இப்படி ஒரு இடியை கொண்டு வந்து அந்த கழுத லோமக்ஸ் என் தலையில இறக்கி விட்டு இருக்கும் போது நான் எப்படி பயப்படாம இருப்பது? அப்பவே நான் கராரா இருந்திருக்கணும்.
யாரையும் உள்ளே விட முடியாதுன்னு நான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்லிருக்கணும். மறுப்பாய் தனக்குத்தானே தலையசைத்து கொண்டு எழுந்த லார்ட் கேட்டர்காம் வறுத்த இறைச்சியை கொஞ்சம் வழித்தெடுத்து போட்டு கொண்டு வந்தார். கோழிக்கண்ணன், அதாவது சார்ஜ், முடிவாயிருக்கிறார் என்றாள் பண்டல். இன்னும் சில நிமிடங்கள்ல இங்கே வந்துட்டு போறார். 1000 பண்ண போறார். விஷயம் வெளியே கசிஞ்சிடாம இருக்க. இதற்கு உருமினார் லார்ட். அவர் எழுந்துட்டாரா? காலை 7 மணிலிருந்து லெட்டர்ஸ் டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பதா சொன்னார். இதற்கு போய் பெரிய சந்தோஷமா அவருக்கு என்றார் கேட்டர்காம். அசாதாரண சுயநல பதர்கள், இந்த பொது வாழ்க்கையில உள்ள கழுதைகள் குப்பை குப்பையா என்னத்தையோ டிக்டேட் பண்ண பாவம் அவங்களோட செக்ரட்டரிகளை இந்த குளிர் காலையிலேயே எழுப்பி விட்டுட வேண்டியது. காலை 11 மணிக்கு முன்னாடி செக்ரட்டரிகளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அது தேசத்துக்கு எத்தனை பெரிய புண்ணியமா போகும். லோமெக் என்கிட்ட பேசும் ஒவ்வொரு முறையும் சமுதாயத்துல எனக்கு இருக்கிற பேர் பற்றி சொல்லுவார். ஏதோ அப்படி ஒண்ணு எனக்கு இருக்கிறாப்புல. எனக்கு பிரபலமா இருப்பதுல ஆசை. விடுங்களேன்பா, என்ன புலம்பல். ரெட்வெல் தட்டில் 2 பொரித்த முட்டைகளை சுமந்து கொண்டு ஓசை எழுப்பாமல் வந்தான். அவற்றை லார்டுக்கு முன்னால் டேபிளில் வைத்தான். அவற்றின் மீது ருசியற்ற பார்த்தபடி, என்னது இதெல்லாம் ரெட்வெல் என்று கேட்டார் கேட்டர்காம். வறுத்த முட்டைகள் மயிலாட். வறுத்த முட்டைகளை நான் வெறுக்கிறேன் என்றார் அவர் வீரியமாய். அதுங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. எடுத்துட்டு போறியா? நல்லது மயிலாட். ரெட்வெல்லும் முட்டைகளும் ஓசையின்றி வந்தது போலவே போயின. நல்ல வேலை, இந்த வீட்ல யாரும் விடியற் காலையிலே எழுந்திருப்பது கிடையாது என்றார் அவர் சற்று நிம்மதியாய். அதுங்களுக்கெல்லாம் எழுந்திருக்கும் போது விஷயத்தை நாம அவங்க கிட்ட உடைச்சாகணும் இல்லையா? இதற்கு அவர் நீண்ட பெருமூச்சு விட்டார். யார் அவரை கொன்னிருப்பானுங்கன்னு எனக்கு வியப்பா இருக்கு என்றாள் பண்டில். மேலும், ஏன்? அது நம்ம வேலை கிடையாதுடி என்றார் கராராய் அதட்டினார் கேட்டர்காம். அதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸுங்க வேலை. பெட்கோர்த்தி இதை கண்டுபிடிச்சுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நொசிஸ்டைன் வரணும். அது யாரு? பிரிட்டிஷ் காவல் படை. பட்டாளத்தை கூப்பிடாம விட்டீங்களே. அப்பொழுது ஒரு மோட்டார் வாகனம் மிக வேகமாய் உள்ளே வந்து நிற்பது ஜன்னல் வழியாக கேட்டது. கோழிக்கண்ணன் என்று அலறினாள் பண்டில். அப்பாவும் மகளும் ஜன்னல் வழி இறங்கி வாசல் வரை போய் கார் வந்து அடங்கும் போதே அதில் வந்து இறங்கியவரை எதிர்கொண்டனர். வாயில் அடக்கியிருந்த சிற்றுண்டி சில்லினை விழுங்கியபடி, இங்கேயேதான்ப்பா, இங்கேயேதான் என அவசர அலறலை விடுத்தார் லார்ட் கேட்டர்காம். சார்ஜுக்கு ஜன்னல் வழியே நுழைய எவ்வித திட்டமும் இல்லை. வாசற்கதவு வழியாய் மறைந்தவர் ரெட்வெல் கொண்டு வந்துவிட அறைக்குள் பிரவேசித்தார். பட்லர் பின்னாலேயே நகர்ந்து வெளியேறினான். சார்ஜுக்கு கைக்குலுக்கல் தந்தபடி, கொஞ்சம் பிரேக்பாஸ்ட் எடுத்துக்கங்க என்றார் கேட்டர்காம். முட்டை? பொறுமையற்று இவ்வேண்டுகோளை மறுத்துவிட்டார் ஜார்ஜ். இது ஒரு கொடூரமான நிகழ்வு. கொடூரம், கொடூரம். ஆமா, அதுக்கு என்ன பண்ணுவது? இறைச்சி? வேணாம் வேணாம், இதை மூடிட வேணும். எப்படிப்பட்டாவது இதை மூடி மறைச்சிடணும். பண்டில் ஏற்கனவே நினைத்து வைத்திருந்ததைப் போலவே சார்ஜ் புலம்ப ஆரம்பித்து விட்டார். உங்க உணர்வுகள் எனக்கு விளங்குது என்றார் லார்ட் கேட்டர்காம் கருணையாய். முட்டை இல்லனா ஆம்லெட் சாப்பிடுங்க முதல்ல. இல்ல வறுத்த இறைச்சி? நீங்க வேற வேணாங்கிறல்ல. எதிர்பாரா இக்கட்டு, தேசிய களங்கம், நாட்டுக்குள்ள பூகம்பம் வெடிக்கும். ஹோ, ஆசுவாசமாகங்க என்றார் கேட்டர்காம். கொஞ்சம் ஏதாவது எடுத்துக்குங்க ப்ளீஸ். உங்களை நீங்களே சமப்படுத்திக்க. இப்ப உங்களுக்கு தேவை கொஞ்சம் உணவு. சூடா பொரிச்ச முட்டை இருக்கு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணினது. எனக்கு எந்த மண்ணும் வேணாம் என்று விட்டார் சார்ஜ். நானு பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டேன். அப்படி முடிக்கலனாலும் ஒன்னும் வேண்டாம், சாப்பிட முடியாது. அடுத்து என்ன பண்ணுவதுன்னு நாம சிந்திக்கணும்.
இதுதான் முக்கியம். யார்கிட்டயும் இது வரைக்கும் நீங்க சொல்லல. வெல், நான் மற்றும் பண்டில் லோக்கல் போலீஸ் வந்திருக்கு, கார்ட்ரைட்டும் கூட. மேலும் எந்த வேலைக்காரனுக்கும் சார்ஜ் உரிமினார். முதல்ல உங்களை நீங்களே ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வாங்க சார்ஜ் என்றார் கேட்டர்காம். கூடவே பொரித்த முட்டை வேணுமா? ஒரு சடலத்தை மூடி மறைப்பது என்பது முடியவே முடியாத விஷயம் அப்படின்னு இன்னும் நீங்க முழுசா உணரல. அத புதைச்சாகணும், இத்தியாதி இத்தியாதி துரதிருஷ்டவசமான சங்கதிதான். ஆனா நடந்திருக்கு. திடுமென சார்ஜ் சாந்தமானார். நீங்க சொல்றது சரிதான் கேட்டர்காம். லோக்கல் போலீஸை கூப்பிட்டு இருப்பதா சொன்னீங்கல்ல, இது பத்தாது. இதுக்கு பேட்டில் வேணும். பேட்டில்? பட்டாளமா? இந்த திடீர் மரணத்துக்கு போய் ஆச்சரியப்பட்டு கேட்டார் லார்ட் கேட்டர்காம். நோ, நீங்க தப்பா அர்த்தப்பட்டீங்க. நான் சொன்னது ஸ்காட்லாந்து யார்ட் சூப்பரிண்டென்டென்ட் பேட்டில். எதை எப்படி ரகசியமா வைப்பது அப்படின்னு நல்லா தெரிஞ்ச ஆள். கட்சி சம்பந்தப்பட்ட நிதி நிலைகள்ல அவர் இங்க கூட வேலை பண்ணிருக்கார். அது என்ன நிதி நிலைமை என கேட்டார் கேட்டர்காம் சிறு ஈடுபாடோடு. ஆனால் பாதி ஜன்னலுக்கு வெளியேயும் பாதி ஜன்னலுக்கு உள்ளேயுமாய் உட்கார்ந்திருந்த பண்டிலின் மீது இப்போது சார்ஜின் பார்வை பதிந்திருந்தது. இந்த காட்சி ரெண்டு மனசு கூடாது என்றும் ஒரே முடிவாய் பொத்தி ரகசியம் பாதுகாக்கத்தான் வேண்டும் என்றும் அவருக்கு உணர்த்தியது. எழுந்து கொண்டார். நாம காலந்தாழ்த்த கூடாது. நான் உடனடியா சில செய்திகளை அனுப்பியாகணும். நீங்க அனுப்ப வேண்டிய செய்தி என்னன்னு எழுதி கொடுத்துட்டா பண்டில் அதை ஒழுங்கா டெலிபோன் மூலமா அனுப்பிடுவார். இங்கு பேனாவை திறந்து கொண்டு வர்ணிக்க முடியாத வேகத்தோடு மளமளவென்று எழுதினார் சார்ஜ். முதல் தாளை அவர் பண்டிலிடம் தர அதை அவள் மிகுந்த ஈடுபாடு பொதித்து படித்தாள். குட், என்ன மாதிரியான ஒரு பேர் என்றாள் அவள். பேரான். அப்புறம் என்னது? பேரான் லாலோ பிரெட்செல். அது சரி, எனக்கு விளங்குது. இத டெலிபோன்ல சொல்லி அந்த பக்கத்து தந்தி ஆபீசருக்கு புரிய வைக்கணுமே. சார்ஜ் இரண்டாவது தாளில் எழுத தொடங்கினார். பிறகு தந்திகள் சம்பந்தமாய் பண்ண வேண்டிய வேலைகளை அவர் பண்டிலிடம் ஒதுக்கிவிட்டு எஜமானன் பக்கமாய் திரும்பினார். நீங்க இப்போதைக்கு பண்ணக்கூடிய சிறப்பான வேலை என்னன்னா, மிஸ்டர் கேட்டர்காம். சொல்லுங்க என்றார் லார்ட். அதற்கு தயார் என்பது போல. எல்லா விஷயத்தையும் அப்படியே என் கையில மாற்றி விடுவது. பின்ன என்றார். இதை தவிர வேற வழி கிடையாது என்பது போல. மீட்டிங் நடக்கும் அறையில இன்ஸ்பெக்டரையும் கார்ட்ரைட்டையும் நீங்க பார்க்கலாம். அந்த பாடி கூட. ஓகே மை டியர் சார்ஜ், நான் இந்த சிம்னிஸ் மாளிகையை எவ்வித கட்டுப்பாடு மற்றும் உன் கையில வைக்கிறேன். என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ என்றார் சார்ஜ் லோமெக்ஸ். உங்களை ஏதாவது கலந்தோசிக்கணும்னு நான் விரும்பினா? ஆனால் இதை கேட்பதற்கு அருகில் இல்லாமல் தள்ளி இருந்த கதவின் வழியே பூனை போல வெளியேறி போய்க் கொண்டிருந்தார் லார்ட் கேட்டர்காம். கமுக்கமான ஒரு புன்னகையோடு இந்த வெளியேறலை பார்த்து கொண்டிருந்தாள் பண்டில். அந்த தந்தி செய்திகளை நான் உடனடியா அனுப்பிடுறேன் என்றாள் அவள். மீட்டிங் நடக்கும் அறைக்கான வழி உங்களுக்கு தெரியும் தானே? இதெல்லாம் தெரியும் ஏலின். சார்ஜ் இந்த அறையிலிருந்து விரைந்து கொண்டிருந்தார்.